ஓபிஎஸோட ஓட்டு ஃபண்டமெண்டலி ஆன்டி டிஎம்கே ஓட்டு. அது வெறும் ஜாதி ஓட்டு மட்டும் நினைக்காதீங்க. அது ஆன்டி டிஎம்கே ஓட்டு. அது ஓபிஎஸ் இருந்தானா 0 ஆகும். 2+2 எல்லா நேரத்துலையும் பாலிடிக்ஸில் 4 ஆகாதுங்க. சம்டைம்ஸ் 0 ஆகும். விஜய் வந்து எனக்கு ஓல்டு பேகேஜே வேணான்றாருல. ஓபிஎஸ் கண்டிப்பாக வந்து கடல்லைங்க தத்தளிக்கும் கடலில் விழுந்தவனுக்கு ஒரு துரும்ப பிடிச்சா கூட அவன் அதை பிடிச்சிட்டு மேலே ஏறணும்னு தான் பார்ப்பான். கட்டுமரம் கிடச்சுன்னா அது அவனுக்கு பெரிய லாபம் அவனுக்கு. அப்போ அவர் வந்து இன்னைக்கு வந்து அவரோட ஆப்ஷன்ஸ் என்ன நீங்கள் கொஞ்சம் யோசிங்களேன். இன்னைக்கு ஏடிஎம்கே விட்டு வெளியில் வந்துடுறாரு. அவரோட ஆப்ஷன்ஸ் என்ன? கண்டிப்பாக அவர் டிஎம்கேக்கு போக முடியாதுங்க. இந்தியா பிளாக்குக்கு அவர் போக முடியாது. நான் உறுதியாக சொல்கிறேன், போக முடியாது. பிஜேபி ஏடிஎம்கே ரூல்ட் அவுட். சீமானோட போக முடியாது. த ஒன்லி ஆப்ஷன் விஜய். பட் விஜய் சேர்த்துக்கணும். அவர் பண்ணது எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக் பிளண்டருங்க. 3 வருஷத்துக்கு முன்னால் நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அவர் பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் அவரை தூக்கி வெளியில் போடுறாரு. நீங்கள் பொலிட்டிக்கல் அதை ஃபைட் பண்ணியிருக்கணும். கோர்ட்டில் போய் படியேறினீங்க. இது என்னமோ சொத்து தகராறு மாதிரி. பொலிட்டிக்கல் ப்ராப்ளத்துக்கு ஜுடிஷியல் சொல்யூஷன் எப்படி கிடைக்கும்? சில கோடிகளை வக்கீல்களுக்கு கொட்டி அழுததான் மிச்சம். அவங்களுக்கு அது லாபம் அவங்களுக்கு வந்து. ஸோ எத்தனை கேஸு, எத்தனை வக்கீல், எத்தனை ஜட்ஜ்மெண்ட்டு சலிச்சு போச்சு இல்லை. கடைசியில் இது எண்ட் ரிசல்ட் என்ன? 0. அதாவது இந்த ஏன் வந்து இது ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் ஜுடிஷியல் சொல்யூஷன் வேலைக்காகாதுன்னு நான் சொல்கிறேன்னா, அஸ்யூமிங் தட் இமேஜின சிச்சுவேஷன் கோர்ட்டில் ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்டே எடப்பாடி உத்தரவு போட்டு நீங்கள் ஓபிஎஸ் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓபிஎஸ் சேர்த்துக்கிறாரு. சரி, சேர்த்த பிறகு என்ன? சேர்த்துக்கிறாரு. ஓகே, வாங்க ஓபிஎஸ்ன்னு சேர்த்துக்கிறாரு. சேர்த்த பிறகு என்ன? உங்களுக்கு உரிய மரியாதை சத்தியமாக இருக்காது. நீங்கள் விரும்புகிற தொகுதி கிடைக்காது. திருவாரூரில் ஸ்டாலினை எதிர்த்து போய் போட்டியிடுங்கன்னுவாங்க. இல்லை சேப்பாக்கத்தில் உதயநிதி எதிர்த்து போட்டியிடுவாங்க. புரியுதில்லை நான் சொல்கிறது? ஒரு சொத்து தகராறில் கோர்ட்டில் கிடைக்கக்கூடிய தீர்வு, நீதிமன்ற தீர்வு, ஒரு அரசியல் பிரச்சனையில் எப்படிங்க கிடைக்கும்? அப்போ அவரோட மனநிலையை எப்படி இருந்ததுன்னா, எடப்பாடியை அரசியல் ரீதியாக தன்னால் வீழ்த்த முடியாது, எதிர்கொள்ள முடியாது என்பது அவருக்கு மிக நன்றாகவே தெரிந்திருந்தது. ஷார்ட் சர்க்கியூட்டில் போனார், தோற்று நிற்கிறார். பிரதமருக்கு கடிதம் எழுத கூடும்போது அவருக்கு தெரியாதா? மோடி விரும்பவில்லை, அமித்ஷா விரும்பவில்லை. ஏன்னா அந்த ப்ரெஸ் மீட்டில் ஏப்ரல் 11 சென்னையில் வந்து அதிமுகவோட அந்த கூட்டணி அமித்ஷா அவர்கள் அறிவித்த அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, ஓபிஎஸ் நிலைமை என்னன்னு. அதுக்கு அமித்ஷா சொன்ன பதில், எந்த கட்சியின் உள்விவகாரத்திலும் நாங்கள் தலையிடுவதில்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ ஓபிஎஸ்ஸை உள்ளே சேர்க்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடப்பாடி அந்த அலையன்ஸுக்கு அவங்க கூட்டு வந்தாங்க. அந்த 1.5 வருஷம் அவர் வெளியில் பிரிஞ்சிருந்தப்போ பிஜேபி தவிச்சது அவர் அலையன்ஸு கூட்டின்னு வரணும். கூட்டு அழைத்து வந்த பொழுது அவர் வைத்த ஒரே கண்டிஷன் ஓபிஎஸ் இருக்கக்கூடாதுன்றது. அது அதிமுகவில் சேர்த்துக்க மாட்டேன்றதை மட்டும் தாண்டி இப்போ டிடிவி வந்து என்டிஏல இருக்குன்னு கிளைம் பண்ணுறாரு. அதே தான் அடுத்த கேள்வியாக நான் கேட்க வந்தேன். இப்போ இவர் நிலைமை எப்படின்னா, அப்போ டிடிவியோட நிலைமை இல்லை. அதில் தான் என்ன ஒரு தியரி இருக்குன்னா வந்து 2 விஷயம் சொல்கிறாங்க. எது உண்மைன்னு எனக்கு உண்மையிலே தெரியல. ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி மாதிரி தனி கட்சி ஆரம்பித்து என்டிஏக்குள்ளே அவரும் ஒரு பார்ட்னராக இருக்கிறது எடப்பாடிக்கு பிரச்சனை இல்லை. இப்போ காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு போன சரத்பவாரோட என்சிபி இந்தியா பிளாக்ல இருக்குது. அந்த மாதிரி இருந்துட்டு போட்டோம். அவங்களுக்கு ஓபிஎஸ்க்கு வந்து தொகுதி பங்கீட்டில் ஒரு 4 சீட் 5 சீட்டு கொடுக்குறோன்னா அந்த இடத்துக்கு எடப்பாடி பிரச்சாரத்துக்கு போக மாட்டார், அவ்வளோதான். மற்றபடி அவங்க என்டிஏக்குள்ளே இருந்துப்பாங்க. அதே தான் டிடிவிக்கும். அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு அவர் வருகிறாருன்னு ஒரு தகவல் இருந்தது.